அடுத்த உருப்படியாக கீர்த்தனை. கீர்த்தனம் என்பது இறைவனுடைய புகழை அடிப்படையாக கொண்ட பாடலாகும். பக்தி சுவையுடன் கூடிய துதிப்பாடல்களாக அமையப்பட்டிருக்கும். இதனால் இறைவனின் புகழை பாடுவதே கீர்த்தனன் என்ற பொருளில் காரண பெயராக அமைந்தது. சாகித்யம் பக்தி நிரம்பியதாகவும் புராண நிகழ்ச்சிகளை பற்றியதாகவும் பக்தர்களின் உணர்ச்சிகளை தெரிவிப்பதாகவும் இருக்கும். கீர்த்தனைக்கு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 பகுதிகள் உண்டு. இதில் நிருத்தமும் நிருத்தியமும் இணைந்து காணப்படும். ராகம் ஆபோகி, தாளம் ஆதி. இயற்றியவர் KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள். சித்தாயே அருள் புரிவாயே மலையத்வன் சேயே மதுரை வாழ்மாயே மீனாட்சித்தாயே அருள் புரிவாயே மலையத்வஜன் 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 சேயே மதுரை வாழ்மாயே மீனாட்சித்தாயே அருள் புரிவாயே வானோர்கள் மகிழ்ந்திடும் வையத்தோர் புகழ்ந்திடும் வானோர்கள் மகிழ்ந்திடும் வையத்தோர் புகழ்ந்திடும் வாகனை மன்னந்தாயே வாமத்தில் இணைந்தாயே வாகனை மன்னந்தாயே வாமத்தில் இணைந்தாயே வானோர்கள் மகிழ்ந்திடும் வையத்தோர் புகழ்ந்திடும் வாகனை மன்னந்தாயே இணைந்தாயே மீனாட்சித்தாயே அருள் புரிவாயே மகிஷாசுரன் சிரம் வீட செய்தாயே மகிஷாசுரனின் சிரம் வீட செய்தாயே மரகதமேனோடு தவம் புரிந்தாயே மகரயாழின் ஸ்வர வேதம் கண்டாயே மகரயாழின் ஸ்வர வேதம் கண்டாயே மதிமுகமும் சேள் விழியும் கொண்டாயே மதிமுகமும் சேள் விழியும் கொண்டாயே மகரயாழின் ஸ்வர வேதம்
செங்கமும் சேர்விழியும் கொண்டாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே மலையத்வஜன் சேயே மதுரை வாழ்வாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே மதுரை வாழ் மீனாட்சி தாயே அருள் புரிவாயே